என்ன அப்படி பாக்குற? பாக்கியத்துக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, பின்ன எப்படி நீனு பாக்குறியா? நீ கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீட்ல வேலை பார்த்துட்டு இருந்தா, வேலை முடிச்சிட்டு வர்ற வழியில குப்பை தொட்டில ஒரு குழந்தை அழுவுதுன்னு எட்டி பார்த்தா அதுக்குள்ள நீ கிடந்த. உன்னை பாவம்னு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தவ இனிமேல் இந்த குழந்தைய நானே வளர்க்க போறேன்னு சொன்னான். கல்யாணம் ஆகாம குழந்தையோட இருந்தா யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு நான் அப்ப எவ்வளவோ சொன்னேன். யாருமே இல்லாம வளர்ற கஷ்டம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும்க்கா. அந்த கஷ்டம் இந்த பிஞ்சு குழந்தைக்கும் வேண்டாம் அப்படின்னு உனக்கு அம்மாவா மாறினா பாக்கியம். கல்யாணம் ஆகாம ஒரு கை குழந்தையோட போய் வேலை கேட்டா இந்த ஊர்ல யாரு வேலை கொடுப்பா? எல்லாம் கேவலமா தான் பேசுவாங்க. அதே மாதிரிதான் பாக்கியத்துக்கும் எங்கேயுமே வேலை கிடைக்கல, பின்ன எப்படி உன்னை வளர்ப்பா? அதனாலதான் என்னோட சேர்ந்து இந்த குப்பாடுற வேலைக்கு வந்தா. குப்பை தொட்டில இருந்த ஒன்ன கோபுரத்துல உட்கார வைக்கணுங்கிறதுக்காக தான் குப்பை அள்ளி உன்னை வளர்க்குறாளே, அவளை போய் அசிங்கம்னு சொல்றேன் அப்படின்னு கோமா எழுப்பி போனா அமுதா. பெத்தவங்களே வேண்டாம் பாருன்னு குப்பையில தூக்கி போட்ட நம்மள பெத்த தாயை விட உயிரா வளர்த்த இந்த அம்மாவையா நம்ம டெய்லி கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு மனசு உடைஞ்ச மல்லிகா, அம்மா ப்ளீஸ்மா, அம்மா என்னை விட்டு போயிடாதம்மா. நான் உன்னை திட்டும் போதெல்லாம் என்னை சுற்றி சுற்றி வந்தியே, இப்போ நீ யாருன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதம்மா, என்னை அனாதையாக்கிடாதம்மா அப்படின்னு மனசுருகி அழுந்தா. பாக்கியத்தோட கை மெதுவா அசையவே மல்லிகா பாக்கியத்தை இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டா. குப்பான்றவங்க ட்ரெஸ் வேணா அழகா இருக்கலாம், ஆனா அவங்களோட மனசு அழகானது, அன்பானது. இது நீங்க அவங்க கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசினாலே உங்களுக்கு புரியும். அதுக்காக அவங்க கிட்ட உட்காந்து பேசுங்கன்னு நான் சொல்லல, அவங்கள பார்த்தோன்னே முகம் சொல்லிக்காம இருக்கலாம்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான கதைகளுக்கு சாஜி செல்லும் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.